பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இங்க ஒரு பெரிய ஆலயத்தை பார்க்குறீங்கல்ல, இது ஒரு கத்தோலிக்க ஆலயம். இந்தோனேஷியா தேசத்தில் இருக்கிற ஜகார்த்தாவில் இருக்கிற ஒரு பெரிய ஆலயம் இது கத்தீட்ரல் ஆலயம் என்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது 350 வருஷம் இந்த இந்தோனேஷியா தீவுகளை டச்சு பீப்புள் ஆளுகை செய்திருக்கிறாங்க. அவர்கள் கட்டின ஆலயம் இது. 200 ஆண்டுகளுக்கு முன்பாய் கட்டப்பட்ட ரொம்ப பழமையான ஆலயம். ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஆலயம். தினந்தோறும் இங்க ஆராதனை நடைபெறுகிறது. இதுல இன்னொரு சந்தோஷமான முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் இங்க பிரம்மாண்டமான பெரிய மசூதி இருக்கிறது. அங்க இஸ்லாமியர்கள் கூடி அவங்க தொழுகை நடத்துகிறார்கள். இந்த மாதிரி இங்க கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஒரு ஒற்றுமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தேசம். இந்த தேசத்துல இந்த நாட்கள்ல அரசாங்க கணக்கெடுப்பின்படியே 2023 கணக்கெடுப்பின்படி 11% கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்திலே வாழுகிறார்கள். அதனால இந்த தேசத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள், இயேசு விசுவாசிக்கிற மக்கள் நிறைய பெருகி இருக்கிறார்கள், பெருகி கொண்டே இருக்கிறார்கள். சரி, இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறான்னு கேட்கிறீங்களா? உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்த ஜனமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எதற்காக தெரிந்து கொண்டார்? வேலைக்காரனா வைத்துக் கொள்வதற்கு அல்ல, வீட்டுல வேலைக்காரியா வைத்துக் கொள்வதற்கு அல்ல, அல்ல பியூனா வைத்துக் கொள்றேன், டிரைவரா வைத்துக் கொள்ளுகிறேன், அதற்கு அல்ல. சொந்த ஜனமாய், என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய பிள்ளை, அப்படி சொந்த ஜனமாய் வைத்துக் கொள்ள தேவன் தெரிந்து கொண்டாராம். அப்ப நீங்க யாரு அப்படின்னு கேட்டா, நான் இயேசுவுக்கு சொந்த ஜனம், வானத்தை பூமியை உண்டாக்கிய ஆண்டவருக்கு சொந்த ஜனம், அவருடைய சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லிக் கொள்ளணும். அதுல ஒரு பெரிய விசுவாச அறிக்கை இருக்கிறது, ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது. நான் எங்கங்க ரொம்ப கஷ்டங்க, ஏழை குடும்பங்க, படிப்பு இல்லாத குடும்பங்க, ரொம்ப வருமாங்க, அப்படி சொல்லாதங்க. நான் இயேசுவுக்கு சொந்தம், வானத்தை பூமி ஆண்டவருக்கு சொந்தம், அவருடைய சொந்த ஜனமா இருக்கும்படி அவர் என்னை தெரிந்து கொண்டார். அதற்கு என்ன செய்தார் தெரியுமா? சிலுவையில ரத்தத்தை சிந்தி தன்னை பலியாய் கொடுத்து நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். விலைக்கரையும் கொடுத்து வாங்கி இருக்கிறார். இவங்க என்னுடைய ஜனம் என்பதாக. அதற்காக தன் பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தின ஒரு ஆண்டவர். அதனால நீங்க மகிழ்ச்சியா சொல்லலாம், நான் இயேசுவுக்கு சொந்தம் என்பதாக. சிலர் பாருங்க, யாரோ ஒருவருக்கு சொந்தம்னு சொன்னா, ஆளுகிறவங்க அதிகாரத்துல சொந்தம்னா ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. தெரியுமா, நான் சீஃப் மினிஸ்டருக்கு சொந்தம் அப்படிம்பாங்க. இந்த மினிஸ்டருக்கு சொந்தம். அப்படி எப்படி சொந்தம் அப்படின்னு கேட்டா, தூரத்து சொந்தம் அப்படிம்பாங்க. பாத்தீங்களா, ரொம்ப தூரத்து சொந்தம். அதே பெருமையை சொல்லுவாங்கல்ல, நான் அவருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி. அந்த ஆண்டவருக்கு நீங்க தூரத்து சொந்தம் கிடையாது, ரத்த சம்பந்தமான சொந்தம், பிளட் ரிலேஷன்ஷிப். இயேசுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். அவருடைய ரத்தம் நமக்குள்ளே ஓடுகிறது. ரத்த சம்பந்தமான உறவு நமக்கு இயேசுவுக்கு உள்ளது. அதனால இயேசுவுக்கு நான் சொந்தம், அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கேன். நாங்க ரத்த சம்பந்தமான உறவு உள்ளவங்க. அப்படி சொல்லுங்க தைரியமா. பிசாசை பயப்படுவான். நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாதனால்தான் பிசாசு ஆட்டம் போடுறான், உங்களை பயமுறுத்துறான். நீங்க சொல்லி பாருங்க, அவங்ககிட்ட வச்சுக்காதப்பா, அவங்க அப்பா மினிஸ்டர்ப்பா, அவங்ககிட்ட வச்சுக்காத, அவங்க சொந்தக்காரங்க மினிஸ்டர் சொல்லுவாங்கல்ல. அப்போ நான் இயேசுக்கு சொந்தம், அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்குன்னு தைரியமா நீங்க சொல்லுங்க. பிசாசை பயப்படுவான். அவருடைய வச்சுக்காத, இயேசு இருக்கிறார் அவனுக்கு, அவளுக்கு இயேசு இருக்கிறார்னு. நம்ம விசுவாசத்துல குறைவுபட்டனாலதான் சாத்தான் நம்ம மேற்கொள்ளுகிறான். அதனால ஆண்டவரே சொல்றார், நீ எனக்கு சொந்த ஜனமாய் இருக்கும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டேன். சந்தோஷமா சொல்லுங்க, நான் இயேசுவுக்கு சொந்தம். ஆண்டவரே, உம்முடைய சொந்த ஜனமா என்னை வைத்திருக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே, நான் உம்முடைய சொந்த ஜனமா இருக்க என்னை தெரிந்து கொண்ட அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எனக்காக ரத்த சிந்தை மீட்டெடுத்து உம்முடைய சொந்த பிள்ளையாக
என்னை அணைத்துக் கொண்ட அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.